வணக்கம். நம்ம ஆரோக்கியமான வாழ்விற்கு தலை முதல் கால் வரை நம்ம ஆரோக்கியமான வாழ்விற்கு நம்ம எல்லாம் தினைக்கும் என்னென்ன செய்யணும், அதுவும் பெண்கள் முக்கியமாக என்ன பண்ணணும், நம்ம தலைமுறை தழைக்கணும், நம்ம குழந்தைங்கள்லாம் நீண்ட ஆயுளோடு இருக்கணும், ஹாஸ்பிட்டல் போகாத, மாத்திரை மருந்து சாப்பிடாத. அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதே, பெண்களுக்காக தான். காலையில் எழுந்ததும் ஜீரக தண்ணி வைங்க. நம்ம அகமும் புறமும் நல்லா இருக்கணும்னா ஜீரகம் சாப்பிட்ணும். நம்ம பசங்க சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் ட்ரை பண்ணணும். ஜீரக தண்ணி தான் குடிக்கணும். ஸ்கூலுக்கு ட்ரை பண்ணுங்க. காலையில் பசங்களை இந்த மாதிரி காலையில் பாருங்க, ஒரு கவலை தண்ணி நான் வச்சிடறேன் பாருங்க. இது மத்தியானம் வரைக்கும் இந்த தண்ணி தான் பாருங்க. ஒரு கவலை காலையில் இந்த கவலையில் சுட வச்சுருவேன் நான் பாருங்க. தண்ணியை வச்சிட்டோம். சூடான பிறகு இந்த ஜீரகம் கொஞ்சம் ஒரு அந்தளவு போட்டால் போதும். இதில் போட்டு விடுறோம். போட்டு இந்த மாதிரி ஆவி வந்ததுமே நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடுறோம். நம்ம சாப்பாடெல்லாம் செய்கிறதுக்குள்ளாரியே இது ஆறிடும். அதன் பிறகு நம்ம பசங்களுக்கு வாட்டர் பேக்கில் இந்த தண்ணியை ஊற்றி கொடுத்து அனுப்புங்க. ஆற வச்சு இதை எடுத்து ஒரு ஜக்கில் ஊற்றி ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி ஜக்கில் ஊற்றி நல்லா ஆற வச்சுட்டு இந்த தண்ணியை பொழுது வரைக்கும் நம்ம பசங்க மத்தியானம் வரைக்கும் இதை குடிக்கணும். இல்லை மத்தியானத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி சல்படிக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம மத்தியானம் வரைக்கும் இந்த பசங்களுக்கு ஒரு பாட்டிலில் இந்த தண்ணியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட்டர் பாட்டில் ஆற்றி பசங்களுக்கு கம்பல்சரி கொடுங்க. ஒரு தலைவலியோ ஜுரமாக இருந்தால் கூட இதை நீங்கள் இப்படியே குடிக்கிற பதத்தில் நீங்கள் ஆற்றி பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நமக்கு கூட அப்படியே அந்த தலைவலியெல்லாம் ஒரு மாதிரி வரும், டென்ஷன் ஆகும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீரக தண்ணியை வெதன்னு நம்ம தீட்டமாக குடித்தோம்னா உடம்புக்கும் நல்லாயிருக்கும், மனசுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம அகம், நம்ம உடம்போட உள் உறுப்புகள் சீரகம்னாலே நம்ம உடம்ப சீராக வச்சுக்கிறது தான் சீரகம். இந்த சீரகத்தை நீங்கள் தினைக்கும் யூஸ் பண்ணுங்கள். நம்ம தினமும் யூஸ் பண்ணும் போது நம்ம உடம்பு உள்ளார எல்லா வியாதியும் காலையிலேயே ஆரம்பிச்சதுமே நம்ம இதை ஆரம்பிக்கும் போது பொழுது வரைக்குமே நம்ம உடம்பு சுறுசுறுப்பாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். எடுத்ததுக்கெல்லாம் மாத்திரை வேணாம். அதுக்காக தான் இது நான் திரும்ப நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னா காலையில் இந்த ஜீரக தண்ணியை கம்பல்சரி ஆற வச்சு பசங்களுக்கு வாட்டர் பேக்கில் கொடுத்துட்டு அனுப்புங்க. இதுக்காக தான் இதை நான் செய்கிறேன். நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம முகம் அழகோ உடம்பு அழகோ முக்கியம் இல்லை, உள்ள அகம் அழகாக இருந்தாலே உடம்பு ஃபுல்லாக அழகாயிடும். இதுதான் உங்களுக்கு முக்கியம். நான் திரும்ப சொல்கிறது, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக நம்ம குழந்தைங்கள தலைமுறைகள் தழைக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் தினைக்கும் நம்ம பெண்கள் தான் செய்யணும். அதுக்காக இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த ஜீரக தண்ணியை வச்சு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் தினைக்குமே செய்யணும். இப்போ முருங்கைக்கீரை சூப்பு இதெல்லாம் ஒரு சூப்பு உங்களுக்கு நான் வச்சு கொடுக்குறேன் இல்லையா, அது வாரத்தில் 2 நாள் 1 நாள் அப்படி கொடுத்துக்கோங்க. ஆனால் இது கம்பல்சரி தினைக்குமே நம்ம ஜீரக தண்ணி கொடுக்கணும். பசங்களுக்கு 2 வாட்டர் பாட்டில் கொடுத்து அனுப்புங்க. மத்தியானம் வரைக்கும் இந்த ஜீரக தண்ணி குடிக்கட்டும் பசங்க. மத்தியானத்துக்கு பிறகு வெந்நீர் ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஊற்றி கொடுத்து அனுப்புங்க. வெறும் நல்ல தண்ணி, பச்சை தண்ணி கொடுத்து அனுப்பாதீங்க. அந்த தண்ணியில் என்ன கலந்துருக்குன்னு தெரியல. எல்லாமே நம்ம சாப்பிட்றதே மருந்து தான். நம்ம மருந்தாக இருக்கிறதுனால தான் நம்ம பிள்ளைங்களை பாதுகாக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம இதை செஞ்சிகிட்டு இருக்கோம். அப்போ தண்ணியிலையும் மருந்து போட்டு தான் தண்ணியும் விடுறாங்க. அதனால் நம்ம டைரெக்டாக பைப்பில் தண்ணியை பிடிச்சி பசங்களுக்கு கொடுக்க வேணாம். ஃபில்டர் பண்ணி கொடுக்குறதும் ஒன்றும் சத்து அதில் இல்லை. அதனால் நம்ம ஜீரக தண்ணியை கொடுத்து பழகுங்க. நன்றி, வணக்கம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னொரு கஷாயம் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஓகே.